எனது சிந்தை, எனது செயல், சொல், பார்வை அத்தனை நீயாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நான் பாவியாக மாட்டேன். ஆக நான் புண்ணியவனாக வேண்டும். புண்ணியவன் அப்போ இருக்கட்டும். முருகா, நான் மனிதனாக வேண்டும். ஏன் இந்த மனுஷன் நான் மனிதன் என்றால் தைய சிந்தை இருக்க வேண்டும். ஆக நான் மனிதனாக வாழ ஆசைப்படுறேன். மனிதனுக்குரிய பண்பு என்னென்னு கேட்டான். பிறர் மதித்தல், மன்னித்தல், உணர்தல். அப்போ ஒருவன் மகிழ்ச்சியாக இருக்க உணர முடியும், உணர்கின்ற அறிவு இருக்குது. ஆனால் ஒருவன் துன்பப்படுத்த உணர்கின்ற அறிவு எனக்கு இல்லைப்பா. அந்த பலகீனம் இருக்குப்பா. ஆக நான் இறக்க சேர்ந்த உணர்வுனர். அப்போ நீ எப்படி இருக்கிற? உலகத்தில் பாவிகளுக்கும் அருள் செய்கிற முருகா. பாவிகளாக தான் சரி, அவன் கொடிய பாவியாக தான் சரி, அவனுக்கும் அருள் செய்கிற நீ. ஆகவே என்னுடைய சிந்தை சார்ந்திருந்து என்னை வழிநடத்த வேண்டும். என்னை வழிநடத்தினால்தான் நான் தெளிவடைவேன். ஆக என் சிந்தை செயலாக இருக்க வேண்டும். முருகா, ஞானப்பண்டிதா, என்னை தந்தையே, என்னை தாயே, இந்த பாவியை ஒரு கருணை கொண்டு ஒரு பாரப்பா என்று சொல்ல வேண்டும். அது தினம் தினம் சொல்லணும். அதுக்கு நீ தான் அருள் செய்ய வேண்டும். உன் ஆசை இல்லாமல் திருவடியை பூச்சி செய்ய முடியாது.